இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள, இந்த ஊர்ல கபடி போட்டி மட்டும் தானா? இந்த பாட்டு போட்டி அந்த மாதிரி எதுவும் கிடையாதா? இல்ல மாப்ள, கபடி போட்டியில என்னால ஸ்கோர் பண்ண முடியல. இதுவே பாட்டு போட்டியா இருந்தா இந்நேரம் பின்னி பெடல் எடுத்திருப்பேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர், உனக்கே தெரியும்ல. ஆமாமா, பாட்டு போட்டி இருந்துச்சு. நீ வந்திருக்கன்னு யாரோ சொல்லிருக்காங்க, சோ அதனால கேன்சல் பண்ணிட்டேன். என்ன மாப்ள இப்படி சொல்லிட்ட? நான் என்ன ஒரு மோசமாவா பாடுவேன்? வேணும்னா இப்ப ஒரு பாட்டு அவுத்து விடவா? நான் மட்டும் பாடுனேன், இங்க இருக்கிற எல்லாரும் சொக்கி விழுந்துருவாங்க. கரெக்ட், எல்லாரும் சொக்கி விழுந்துருவாங்க. அப்படி சொக்கி விழுந்துட்டா திருவிழா நடக்காம போயிரும்ல. அதனால தான் பாட்டு போட்டியை கேன்சல் பண்ணிட்டாங்க. தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சொக்கப்பணம் கொளுத்த போறோம். எங்க கிராமத்துல பொங்கல் டயத்துல இதை செய்யறது ஒரு சம்பிரதாயம். இந்த வருஷம் எங்க கிராமத்து சார்பா நீங்க தான் உங்க கையால சொக்கப்பணம் கொளுத்தணும். ஐயா, சில்வர் பானை கேள்விப்பட்டிருக்கேன், வெண்கல பானை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னங்க சொக்க பானை? அப்படி ஒரு பானையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஜோக்கு மாப்ள. வேண்டாம், ஜோக்கு வேண்டாம். சரி தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி அது பானை இல்லப்பா. தென்னை ஓலை, பனை ஓலை, வைக்கல் எல்லாம் சேர்த்து அதெல்லாம் கூரை மாதிரி செஞ்சு அதை தீ வச்சு கொளுத்துவாங்க. அதுக்கு பேர் தான்ப்பா சொக்கப்பனை. ஓஹோ, நான் சிட்டில இருக்கனா, அதனால இந்த மாதிரி நேட்டிவிட்டியான சமாச்சாரங்கள் எதுவுமே எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஜோக்கா? இல்ல. தம்பி, நாங்க சொன்னதுல உங்களுக்கு சம்மதம் தானே தம்பி? இல்லங்க, நீங்களே பண்ணிருங்களா? தம்பி, நாங்க ரொம்ப வருஷமா இந்த கோயிலுக்குள்ள வர முடியாம இருந்தோம். கோயிலுக்கு வெளியே இருந்தே சாமி கும்பிட்டு போயிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் கோயிலுக்குள்ள போய் எப்ப சாமி கும்பிடுவோன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கும். அந்த ஏக்கத்தை தீர்த்து வச்சதே நீங்க தான். உங்களாலதான் இந்த வருஷம் கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சோம். எங்களை சந்தோஷப்படுத்தின உங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். நீங்க மறுக்காம இதுக்கு சம்மதிக்கணும் தம்பி. ஊர்க்காரங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஒத்துக்கோ. ஆமா மாப்ள, மரியாதை உன்னை தேடி வர்றப்போ அதை ஏத்துக்க ஏன் தயங்குற? எனக்கெல்லாம் இப்படி மரியாதை செஞ்சா ஓடி போய் கபக்குன்னு புடிச்சுக்குவேன். நீ என்னன்னா இவ்வளவு யோசிக்கிற? ஒத்துக்க மாப்ள. சார், எங்களுக்காக ஒத்துக்கோங்களேன். முத்துப்பாண்டியோட டீமை தோக்கடிச்சு அவனோட திமிரு, அகம்பாவம், ஆணவம் எல்லாத்தையும் நீங்க அழிச்சிருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது ஒரு பெரிய சாதனை தானே சார். ஒத்துக்கோங்களேன் சார். சரிங்க. ரொம்ப நன்றி சார். கேக்குதா? ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ அக்கா, கேக்குதா? ஹலோ, கேக்குதா? கேக்குதாக்கா? ஏய், நீங்க இன்னும் அங்க இருந்து கிளம்பலையா? இன்னும் கிளம்பலக்கா. ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஏய், அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்கடி. எங்களால சமாளிக்கவே கஷ்டமா இருக்கு. சித்தி வேற தூபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இங்க வந்த பிரச்சனை தான் நடக்கும். ஆனா சீக்கிரமா வாங்க. அக்கா, இவ்வளவு சமாளிச்சுட்ட, இன்னும் 1 மணி நேரம் எப்படியாவது சமாளிக்கா. நாங்க அதுக்குள்ள வந்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்கடி. சரிக்கா, வந்துடுறோம். என்னடா, அவளை தூக்கிட்டீங்களா? அண்ணே, தூக்கிட்டோம். கை கால்லாம் கட்டி கார்ல போட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் ஜனங்க எப்படியும் சொக்கப்பணம் கொளுத்துவாங்க. நீங்க அவளை மயக்கமாக்கி தூக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம அந்த சொக்க பனைக்குள்ள மறைச்சு வச்சிருங்க. அதுல நெருப்பு வைக்கிறப்ப அவ எரிஞ்சு வெந்து சாம்பல் ஆகட்டும். அவ புருஷனை அவமானப்படுத்தினதுக்கு இவ உசுர விடட்டும். சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறோம். டேய், பார்த்து கவனமா செய்யுங்க. ஊர்க்காரங்க கிட்டயோ அவங்கிட்டயோ மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. சரிடா. டேய், டோர சாத்து. வண்டியறா. ஏங்க இப்படி தப்பு பண்றீங்க? ஒரு பொண்ணு உசுரோட கொளுத்துறது ரொம்ப கொடுமைங்க. அந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க.
அது நம்ம குழந்தைய தாங்க பாதிக்கும். சொன்னா கேளுங்க. உங்க ஆளுங்க கிட்ட அந்த பொண்ணை எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லுங்க. என்னடி எப்ப பாரு வயித்துல இருக்கிற குழந்தைய காட்டி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? அவன் பண்ண அவமானத்தால என்னால வெளியில தலை காட்ட முடியல. அதுக்கு நான் அவனை பழி தீர்த்துதான் ஆகணும். நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. கடவுளே, அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. என் புருஷனால அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ தான்ப்பா காப்பாத்தணும். யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கீங்க? ஐயா நாங்க வெளியூர், இங்க சொக்கப்பணம் கொளுத்துறத பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொளுத்திடுவோம். இருந்து பார்த்துட்டு போங்க. சரிங்கய்யா. ஆ. என் ஃப்ரெண்ட் எனக்கு ஆசையா சீர் கொண்டு வந்தா. வந்த இடத்துல அவ திடீர்னு காணுமா போயிட்டா. இங்க அவ வராம இருந்திருந்தா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காம இருக்கும்ல. ஐயோ, நமக்காக வந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாவம், அவ புருஷன் வேற அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. எப்படியாவது ரேவதி கிடைக்கணும். இந்த மாதிரி நேரத்துல என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். கால் நல்லா இருந்திருந்தா நானும் நாலா பக்கமும் போய் ரேவதியை தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். இப்படி எதுவும் பண்ண முடியாதவனா இருக்கனே. கவலைப்படாதீங்க, கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டாரு. ரேவதி நிச்சயமா கிடைச்சிருவா பாருங்க. ஆமா, கடவுளை தான் நம்ம நம்பணும். நம்மால வேற என்ன செய்ய முடியும்? கடவுளே, என் ரேவதியை எப்படியாவது காப்பாத்து. வாங்க வெளியூர்கார தம்பி. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என் ஒய்ஃப் ரேவதி எங்க? என்ன தம்பி நீங்க நீங்க பாட்டுக்கு வந்து உங்க ஒய்ஃபை காணோன்னு கேக்குறீங்க? இப்படியா சின்ன பிள்ளைங்க பொம்மை தொலைக்கிற மாதிரி ஒய்ஃபை தொலைச்சிட்டு வந்து நிப்பீங்க? ஒய்ஃப் விஷயத்துல பார்த்து கவனமா இருக்க வேண்டாமா? மரியாதை அவ எங்க இருக்கான்னு சொல்லிருங்க. உன் பொண்டாட்டிய காணும்னா வேற எங்கேயாவது போய் தேடுப்பா. அதை விட்டுட்டு என்ன குத்தம் சொல்ற மாதிரி கேட்டா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க வந்ததும் என்ன பகைச்சுக்கிட்ட மாதிரி இன்னும் எத்தனை பேரை பகைச்சுக்கிட்டயோ தெரியல. அங்கெல்லாம் போய் தேடு. ஏய், உன்னை தவிர இந்த வேலையை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவ எங்க இருக்கான்னு சொல்லு. ஏய், நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் பொண்டாட்டி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.